Hi friends, welcome back to our YouTube channel Prabhas Max. RRB JEE 2019 மேக்ஸ் கொஸ்டின் ரீசனிங் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீடியம் லெவலில் தான் கேட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து இப்போதைய ட்ரெண்ட் வந்து கொஸ்டின் வந்து எப்படி கேட்குறாங்கன்றது ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாம் வச்சு தான் வந்து நம்ம வந்து இப்போ எந்த ட்ரெண்டில் கேட்குறாங்கன்றது நமக்கு தெரியும். அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து டிஃபிகல்ட்டி லெவலில் வந்து வச்சு கான்செப்டை வந்து நல்லா புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களோட வெற்றி வந்து அதிகமாகும். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி ஜேஇ 22 மே 2019 ஷிஃப்ட் 1 மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் மொத்தம் வந்து டோட்டலாக 30 கொஷின் இருக்குது. அந்த 30 கொஷினையும் சால்வ் பண்ண போகிறேன். எப்படி வந்து எக்ஸாம் ஓரியன்டாக வந்து நம்ம வந்து அப்ரோச் பண்ணுறதுன்றது நான் அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு காட்டும். நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நான் குயிக்காக வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன். உங்களோட சப்போர்ட்டு தான் வந்து ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, அஞ்சலி ஒரு வேலையை 10 நாளில் முடிப்பார், பானு அதை 5 நாட்களில் முடிப்பார். அவர்கள் ஒன்றாக வேலை செய்தால் அந்த வேலை எத்தனை நாட்களில் செய்து முடிக்க முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம போட்டுடலாம். அஞ்சலி வந்து ஒரு வேலையை வந்து 10 நாளில் வந்து முடிக்கிறாங்க. இதே வந்து பானு வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 நாளில் முடிச்சிடுறாங்க. ஓகேவா? இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 10. ஓகேவா? இப்போ இந்த எல்சிஎம்ன்றது டோட்டல் ஒர்க்கு. அப்போது ஏவோட எஃபிஷியன்சி பார்த்தோம் அப்படின்னா 1, பியோட எஃபிஷியன்சி பார்த்தோம் அப்படின்னா 2. 10 × 1 10, 5 × 2 10. ஓகேவா? இப்போ இருவரும் இணைந்துன்னு சொல்கிறாங்க. இப்போ இருவரும் இணைந்து அப்படின்னா ஏ ப்ளஸ் பிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து 2 பேர் இணைந்து பண்ணாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து அவங்களோட எஃபிஷியன்சி 3. அப்போ 10 வந்து எத்தனை நாளில் பண்ணுவாங்க அப்படின்னா 10/3. 10/3 நாளில் செய்து முடிப்பாங்க. இதை வந்து கலப்பு பின்னமாக மாற்றணும் அப்படின்னா 3/1/3. இங்கே வந்து ஒரு ஆப்ஷன் மட்டும் ஹவர்ஸில் கொடுத்துருக்காங்க, 3 days 8 hours-ன்னு. இப்போ 1/3 அப்படின்னா 24 hours-ல் 1/3 போட்டோம் அப்படின்னா 8 hours வரும். இப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 3 days 8 hours. ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, பி, கியூ மற்றும் ஆர் ஆகியோர் ஒரு வேலையை முறையே 24, 16, 12 நாட்களில் நிறைவு செய்தால் அவர்கள் ஒன்றாக வேலை செய்து முடிப்பதற்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்வார்கள் கேட்குறாங்க. முன்னாடி பார்த்த அதே கொஸ்டினோட கான்செப்ட் தான். இங்கே வந்து 3 பேரோட ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி, கியூ, ஆர். பி வந்து 24 days-ல் முடிக்கிறாங்க, கியூ வந்து 16 நாள், ஆர் வந்து பார்த்திங்கன்னா 12 நாள். இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 48. அப்போது 24 × 2 16 × 3 12 × 4. 3 பேர் இணைந்து வேலை செய்யும்போது அவங்களோட எஃபிஷியன்சி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போ 2 3 5 5 4 9. அப்போது எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னா டோட்டல் ஒர்க்கு 48. அதில் 9 ஒரு நாளைக்கு 9 பண்ணாங்க அப்படின்னா 48 வந்து 48/9 நாளில் முடிப்பாங்க. 3/9 வரும். இதை அடித்தோம் அப்படின்னா 1/3. அப்போ 5/1/3. இங்கே ஹவர்ஸில் கொடுத்துருக்கிறதுனால 24 hours/3 போட்டோம் அப்படின்னா 8 hours வரும். அப்போ 5 days 8 hours. கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் 1299 × 1299. இதை வந்து நம்ம வந்து 100ஓட மடங்காக மல்டிப்ளை பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. அதனால் நான் 1299 வந்து 1300 - 1ன்னு எழுதிக்கிறேன். இப்போ இது 2 டைம் வந்துருக்கிறதுனால ஸ்கொயர்டு. இப்போ a - b ஹோல் ஸ்கொயர்டோட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா a² + b² - 2ab. ஓகேவா? இப்போ ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1300, பியோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1. இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 169 1 2 3 4 0 + 1 - 2 × 1300 × 1. அப்போ 16,90,001லேருந்து ஒரு 2600 கம்மியாக இருக்கணும். அப்போ இந்த ஆப்ஷன் வந்து வராது, இந்த ஆப்ஷன் வராது, இந்த ஆப்ஷன் வராது. இப்போ டேரெக்டாக ஆன்சர் வந்து இதை அடிச்சிடலாம். அடுத்த கொஷின், ஏதேனும் ஒரு எண்ணின் தசம பகுதி எப்போதும் டேஸாக இருக்கும்னு கேட்குறாங்க. இப்போ இந்த வேல்யூக்குள்ளே இருக்குமா எப்படி இருக்குன்றதுமே கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ 1.2 அப்படின்னு எழுதிக்கிறோம் அப்படின்னா இதில் வந்து இந்த வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.2. இப்போ இந்த வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா
1 விட கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா, 0வாக இருக்காது, 2 விட பெருசாக இருக்காது, 1 விட அதிகமாக இருக்காது. அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 விட கம்மியாக இருக்கும். இந்த 0.2க்கான வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 2/10. இதோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 விட கம்மியாக தான் இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து <1. அடுத்த கொஷின், அந்த எண்ணே அதன் கணத்திற்கு சமமாக இருக்கக்கூடிய ஒரு மீச்சிறு முழு எண்ணை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் கொடுத்துருக்கிறதுலே வந்து சின்ன நம்பர் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா -1. இப்போ -1 வந்து க்யூப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது அப்படின்னா -1 வருது. இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து -1. இப்போ 1 வந்து நம்ம க்யூப் பண்ணாலும் 1 வரும். ஆனால் வந்து இங்கே மிகச்சிறிய எண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ -1 தான் வந்து இதுக்கான ஆன்சர். அதாவது கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 2/3, 3/4, 4/5 மற்றும் 5/6க்குள் மீப்பெரு மற்றும் மீச்சிறு பின்னங்கள் இடையே உள்ள வேறுபாடு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் வரும்போது அதை எப்படி வந்து பெருசு சின்னது வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நியூமரேட்டரை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1. அப்போ அதால் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும். அப்போ அந்த வேல்யூவில் வந்து எது சின்னதோ அது வந்து வேல்யூ வந்து சின்னது, எந்த வேல்யூ வந்து பெருசாக இருக்குமோ அந்த வேல்யூ வந்து பெருசு. ஓகேவா, இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1. அப்போ 3/1. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 5ல் 4 போயிடுச்சு அப்படின்னா 1, 4/1. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 5/1. இப்போ இதோட வேல்யூவில் எது வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா 5ன்றது தான் பெருசாக இருக்குது. இதோட வேல்யூ 2ன்னு வரும், இதோட வேல்யூ 3ன்னு வரும். இப்போ இதில் பெரிய நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 5/6, சின்ன நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 2/3. இப்போ ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. 5/6க்கும் 2/3க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா இதையும் 2ஆல் பெருக்கணும்னா 4/6ன்னு வரும். அப்போ 5/6ல் வந்து 4/6 போயிடுச்சு அப்படின்னா 1/6. ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/6. இந்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா அதே மாடல் தான். இந்த பின்னங்களில் சிறிதான ஒன்றை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. 1/2, 3/5, 2/7, 5/6. 1/2. இப்போ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1. இப்போ 1/1ன்னு வந்துடும். அதே மாதிரி 3/5. 3/5க்கு பார்த்தோம் அப்படின்னா 3 இப்போ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2. அப்போ 3/2 அப்படின்னா 1.5. அடுத்தது 2/7. 2/7. 2 அப்படியே வச்சுட்டு இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 5. அப்போ இதோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 0.4. அடுத்தது 5/6. 5 அப்படியே போட்டுட்டு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1. இப்போ 5/1. இப்போ இதில் வந்து சின்ன வேல்யூ எதுன்றது தான் கேட்குறாங்க. இப்போ இதில் வந்து நமக்கு வந்து சின்ன வேல்யூ எது வந்திருக்கு அப்படின்னா 0.4 தான் சின்ன வேல்யூ. அப்போ 2/7 தான் வந்து மிகச்சிறிய எண். ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2/7. 7² × 9² வகுக்கும்போது அதன் மீது என்ன வரும்னு கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி சம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாசிட்டிவ் ரிமைண்டர், நெகட்டிவ் ரிமைண்டர் கான்செப்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பாசிட்டிவ் ரிமைண்டர் அப்படின்னா அந்த நம்பரை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த நம்பருக்கு வந்து நமக்கு பாசிட்டிவ் ரிமைண்டர் போட்டுக்கலாம். நெகட்டிவ் ரிமைண்டர் அப்படின்னா அந்த நம்பரை விட கம்மியாக இருக்கா, எந்த அளவுக்கு வந்து கம்மியாக இருக்கோ அந்த நம்பரை வந்து நம்ம வந்து ரிமைண்டராக போட்டு அதோட வேல்யூஸை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். 7ன்ற நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8ல் வந்து 1 வந்து கம்மியாக இருக்குது. அப்போ -1 × ஸ்கொயர்டு. ஓகேவா, இன்ட்டு 9 வந்து 8 விட 1 வந்து அதிகமாக இருக்குது. அப்போ டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து பாசிட்டிவ் ரிமைண்டர் 1 வரும். அப்போ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இப்போ 1² × -1². வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 1. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1. அப்படி உங்களுக்கு போட தெரியல அப்படின்னா டேரெக்டாக வந்து 49 × 81. இதுக்கு வந்து டிவிசிபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா இப்போ 8 × 6 48. அப்போ +1 வரும். இது வந்து 8 × 10 80 +1 வந்து ரிமைண்டர் வரும். அப்போ 1 × 1 பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 1. இப்படியும் வந்து நீங்கள் போடலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரிமைண்டர் வந்து நீங்கள் கற்று வச்சிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய நம்பர் வந்தாலும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து போட்டுடலாம். அதனால் வந்து அதை கற்று வச்சுக்கோங்க. இப்போ பவரில் வந்து வேல்யூஸ் வந்து அதிகமாக வரும்போது இந்த மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவ் ரிமைண்டர், நெகட்டிவ் ரிமைண்டர் கான்செப்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 2 சார்பகா எண்களின் பெருக்கல் பலன் 903 ஆகும். அவற்றின் மீசிமா என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, இப்போது நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு LCM × HCFன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. LCM × HCFன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது.
இப்போது சார்பகா எண்கள் அப்படின்னா ஹச்சிஎஃபோட வேல்யூ வந்து அந்த நம்பரோட ஹச்சிஎஃப் வேல்யூ வந்து 1. ஓகேவா? அப்படி வர மாதிரி இருக்கிற எல்லா நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா சார்பகா எண்கள்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஹச்சிஎஃப் 1 அப்படின்னா இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது என்ன சொல்கிறாங்க, 2 எண்களையும் பெருக்கல் பலன் வந்து 903ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய்யோட வேல்யூ வந்து 903. ஓகேவா? அடுத்து எல்சிஎம்மோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போது எல்சிஎம்மோட வேல்யூ வந்து டேரெக்டாக நம்ம வந்து 903ன்றதை சொல்லிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 18 மற்றும் 24இன் தலைகீழிகளின் மீசிமா மற்றும் மீப்பிவா காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது 18க்கு 24க்கு தலைகீழி பார்த்தீங்க அப்படின்னா 1/18 1/24. இதில் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஒரு ஃப்ராக்ஷனுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அந்த நியூமரேட்டருக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், டினாமினேட்டருக்கு வந்து ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். இப்போ நியூமரேட்டருக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், 1க்கு 1க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 1, 18க்கு 24க்கும் ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 6 வர ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஆப்ஷனில் வருது. அடுத்து 1/18க்கும் 1/24க்கும் ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஒரு ஃப்ராக்ஷனுக்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நியூமரேட்டர் வந்து ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும், டினாமினேட்டர் வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்போ 1க்கு 1க்கும் ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா வேல்யூ 1, 18க்கும் 24க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 72. அப்போ ரெண்டாவது ஆப்ஷன் வந்து 1/72 வர்றது. இதுதான் டேரெக்டாக வந்து ஆன்சர் சொல்லிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிறுவனத்தின் 70% ஊழியர்கள் ஆண்கள், 30% ஆண்கள் மற்றும் 20% பெண்கள் ஊழியர்கள் தானாக முன்வந்து ஓய்வு பெற்றன. பணியில் தொடரும் மொத்த ஊழியர்களின் சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து 70% ஆண்கள், 70% வந்து ஆண்கள். அப்போ வந்து பெண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 30% பேர். ஓகேவா? இதில் 30% பேர் ஓய்வு பெற்றன, 20% பேர் வந்து ஓய்வு பெற்றன. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வீஸில் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிமைனிங் தான் வந்து. இப்போ ரிமைனிங் பார்த்திங்க அப்படின்னா 70% பேர். அப்போ 70%, 70ல் 70% பார்த்தோம் அப்படின்னா 49. அதே மாதிரி 30ல் இப்போ இங்கே வந்து 20% வந்து ஓய்வு பெற்றுட்டாங்க. இப்போ மீதி இருக்கிற 80% பேர் வந்து சர்வீஸில் இருக்காங்க. அப்போ 30ல் 80% பார்த்தோம் அப்படின்னா 24. இப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 100 பேர்த்தில் 73% வந்து பணியில் வந்து தொடர்றாங்க. இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 73. அடுத்த கொஷின், சரக்குகளை விற்பதற்கான லாபம் 12.5 ரூ 405 என்றால் எவ்வளோ லாபம் கிடைத்திருக்குன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து 12.5% அப்படின்னா 12.5% அப்படின்னா 1/8. இதில் 8ன்றது காஸ்ட் ப்ரைஸு, 1ன்றது ப்ராஃபிட். இப்போது ப்ராஃபிட் ஈக்குவல் டு ப்ராஃபிட் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கணும் காஸ்ட் ப்ரைஸை விட. இப்போ ப்ராஃபிட்டோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 1, செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ வந்து தெரியாது, காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ வந்து 8. அப்போ செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ வந்து 9. என்ன கேட்குறாங்க, ப்ராஃபிட்டோட வேல்யூ எவ்வளோன்றது தான் கேட்குறாங்க. செல்லிங் ப்ரைஸ் 9ன்றது தான் இந்த 405ன்னு கொடுத்துருக்கிறது. அப்போ செல்லிங் ப்ரைஸு 9 மடங்குன்றது தான் 405 அப்படின்னா ப்ராஃபிட் வந்து 1 மடங்கு. இப்போ 1 மடங்கோட வேல்யூ வந்து எவ்வளோன்னு தெரியணும். இப்போ இதை அடித்தோம் அப்படின்னா 45. அப்போ 1 மடங்கோட வேல்யூ வந்து 45. இப்போ ப்ராஃபிட்டோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 45 ரூபா. ஒரு கடிகாரம் 5% நட்டத்திற்கு விற்கப்படுகிறது. அடக்க விலையானது 20% அதிகம் என்றால் விற்பனை விலை 115 குறைவாக இருப்பதோடு ஒரு 40% இழப்பும் ஏற்படும். அடக்க விலை என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து 5% வந்து லாஸில் வந்து விற்கிறாங்க. 5% லாஸில் விற்றோம் அப்படின்னா 95%. ஓகேவா? அடுத்தது இன்னொரு செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 115 ரூபா கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ 95% ஆஃப் எக்ஸு மைனஸ் 115. ஓகேவா? இதோட வேல்யூன்றது ஃபஸ்ட்டு வந்து காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ வந்து 20% வந்து இன்க்ரீஸ்ன்ற மாதிரி. 20% இன்க்ரீஸ் அப்படின்னா 120%. இப்போ 120%ல் 40% வந்து உங்களுக்கு லாஸ் வந்து ஏற்படுது. இப்போ 120%ல் 40% லாஸ் அப்படின்னா 60% தான் வந்து நமக்கு வந்து கிடைக்கிறது. அப்போ 120ல் 60%, 120 × 60% ஆஃப் எக்ஸ்.
இப்போ 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ அடிச்சிடலாம். அப்போ 72% ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கிது. 72% ஆஃப் எக்ஸ் வந்து கிடைக்கிது. ஓகேவா? இப்போ 95% ஆஃப் எக்ஸு மைனஸ் 115. இப்போ இந்த வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 23%ஓட வேல்யூ வந்து 115. இப்போ இதையும் அடித்தோம் அப்படின்னா 1%ஓட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 5. அப்போ 100%ஓட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 100% கிடச்சிரும். அப்போ 500. ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 500. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பையில் 25 பைசா காசுகள், 10 பைசா காசுகள் மற்றும் 5 பைசா காசுகள் 1:2:3 என்ற விகிதத்தில் உள்ளன. பையில் மொத்தமாக 30 ரூபாய் இருந்தால் எவ்வளவு 5 பைசா காசுகள் அதில் உள்ளனன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி ரேஷியோ வர சம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷியோவில் வர வேல்யூவோட மல்டிப்புளாக தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 5 பைசா வந்து எவ்வளோ இருக்குதுன்னு கேட்குறாங்க. என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா 3 ரேஷியோவில் இருக்குது, 3 மடங்காக வந்து இருக்குது. அப்போது நமக்கு ஆன்சர் கிடைக்கும்போது 3ஆல் மல்டிப்ளை பண்ணுற ஒரு நம்பர் தான் வந்து ஆன்சராக இருக்கும். இப்போ டேரெக்டாக வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 150ன்றது டேரெக்டாக அடிச்சிடலாம். இப்போ இதே வந்து ஒரிஜினலாக போடணும் அப்படின்னா 25 × 1x ப்ளஸ் 10 × 2x ப்ளஸ் 5 × 3x. இதோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 30 ரூபா அப்படின்னா 1 ரூபா வந்து 100 பைசா. இப்போ 30 ரூபா அப்படின்னா 3000 பைசான்னு வரும். ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 25, 20, இது வந்து 15. ஓகேவா? அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 எக்ஸோட வேல்யூ வந்து 3000 அப்படின்னா ஒரு எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 50. அப்போ இங்கே வந்து அதாவது 3 மடங்கு வந்து இருக்கிறதுனால 3 × 50 பார்த்திங்க அப்படின்னா 3 × 50 150. ஆன்சர் வந்து டைரெக்டாக நம்ம சொல்லிடலாம். அடுத்த கொஸ்டின், ராஜனுக்கு 8 ஆண்டுகளுக்கு முன் திருமணமானது. அவருடைய வயது திருமணத்தின் போது தற்போதைய வயதிலிருந்து 5/6 இருந்தது. அவருடைய சகோதரி அவரின் திருமணத்தின் போது 10 ஆண்டுகள் இளையவர். தற்போது அவர் சகோதரியின் வயது என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட வயசு வந்து பார்த்திங்க அப்படின்னா 5/6 ஆஃப் ப்ரெசன்ட் ஏஜ். இப்போ இந்த 6ன்றது ப்ரெசன்ட் ஏஜ், இந்த 5ன்றது 8 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேவா? 8 years பிஃபோர். ஓகேவா? இப்போ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 1. இந்த 1ஓட வேல்யூ தான் வந்து 8. ஓகேவா? அப்போ 5 × 8 40, 6 × 8 48. இது வந்து ப்ரெசன்ட் ஏஜ். ஓகேவா? இது வந்து மேரேஜ் அப்போது ஏஜ். ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க, மேரேஜ் அப்போது அவங்களோட சகோதரி வந்து 10 வயது வந்து இளையவர். அப்போது இவரோட 10 வயது கம்மி அப்படின்னா அந்த நேரத்தில் அவருக்கு வந்து 30 வயசு இருந்திருக்கும். ஓகேவா? இப்போ என்ன கொஷினில் கேட்குறாங்க அப்படின்னா தற்போதைய வயது கேட்குறாங்க. தற்போதைய வயது அப்படின்னா மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவருக்கு வந்து 8 வருடம் ஆயிடுச்சு. ஓகேவா? அதனால் இப்போ தற்போதைய வயது அப்படின்னா 30 + 8 38. ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 38. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தொகையின் மீதான தனி வட்டி 2 ஆண்டுகளுக்கு 400 ஆகிறது. 6 என்பது 4%க்கு அதிகமாக இருந்தால் தனி வட்டியும் 400க்கு அதிகமாக இருக்கும். அப்படியானால் அசல் தொகை என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து 6 வந்து 4% அதிகமாக இருந்தால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 400 வந்து அதிகமாகும்னு சொல்கிறாங்க. இப்போ 2 வருஷம் அப்படின்னா 1 வருஷத்துக்கு 4% அப்படின்னா 2 வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8%. இந்த 8%ஓட வேல்யூ தான் வந்து இந்த 8%ன்றது என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட். இந்த இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ தான் வந்து 400 வந்து அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 8%ஓட வேல்யூ தான் வந்து 400 அப்படின்னா 1%ஓட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 50. 1% 50 அப்படின்னா 100% அப்படின்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து கிடைக்கும். இப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5000. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கு இடையிலான குறிப்பிட்ட தொகை 2 ஆண்டுகளுக்கு 12.5 என்கின்ற விகிதத்தில் 45 இருக்கிறது. அப்படியானால் அந்த குறிப்பிட்ட தொகை எவ்வளவாக இருக்கும்னு கேட்குறாங்க. 2 years டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. P × R/100 ஹோல் ஸ்கொயர்டு = டிஃப்ரென்ஸ். ஓகேவா?
இப்போ இந்த டிஃப்ரென்ஸோட வேல்யூ வந்து 45ன்னு கொடுத்துட்டாங்க. இங்கே r/100 அப்படின்னா 12.5/100 12.5 divided by 100 இதை அடித்தோம் அப்படின்னா 1/8. இப்போ p இன்ட்டு 1/8 ஸ்கொயர்டு வந்து 45. ஓகேவா? அப்போ பியோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 45 இன்ட்டு 64. இதில் வந்து 45ன்றது 9ஓட மல்டிப்புள். அப்போ 9ஓட மல்டிப்புளில் எந்த ஆப்ஷன் வந்து வருதுன்னு பார்ப்போம். அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வராது, இது வராது, இதுவும் வராது. 8 8 16 2 18. அப்போ 18 வந்து 9ஆல் டிவைட் ஆகும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 2880. இந்த மாதிரி நீங்கள் வந்து டிவிசிபிலிட்டியை வச்சு நீங்கள் வந்து டைமை வந்து ரொம்ப கொஞ்சம் லெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் வந்து இன்னொரு கொஷினுக்கு வந்து அதிகமாக வந்து கிடைக்கும். ஒரு 2-3 ஆன்சர் வந்து 9ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த டைமில் தான் வந்து நீங்கள் வந்து கால்குலேஷன் வந்து போட்டு பார்க்கணும். கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, வருடத்திற்கு 10% வீதத்தில் 6 மாதத்துக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் ரூ.1000க்கான கூட்டு வட்டியை 1.5 வருடங்களுக்கு கண்டுபிடிக்கவும் கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்டர் ஹாஃப் இயர்லி அப்படின்னா ரேட் ஆஃப் பர்சன்டேஜை வந்து பாதியாக குறைச்சிக்கணும், இயர்ஸை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 0.5 இயர்ஸ்ன்றது 3 அரையாண்டாக வந்து வரும். அப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆரோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10/2 5%. இதே வந்து என்னோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1.5 இன்ட்டு 2 அப்போ 3 இயர்ஸ்ன்னு வரும். ஓகேவா? காம்பவுண்டர்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா கம்பைன்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கு வந்து கம்பைன்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸு ஒய் இஜெட் எல்லாமே வந்து சேம் தான். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் வந்து 5. ஓகேவா? இப்போ இதை வந்து இந்த ஃபார்முலா வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 3 × 5 15 ப்ளஸ் 3 × 5 × 5னா 25, 3 × 25னா 75/100 75/100 அப்படின்னா 0.75 ப்ளஸ் 5 கியூப் வந்து 125/10,000 அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.0125. ஓகேவா? இப்போ இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா 15.7625. ஓகேவா? பர்சன்டேஜ். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 ருபீஸ்க்கு எவ்வளோன்றது கேட்டிருக்காங்க. இப்போ 15.76% வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 157.6ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 157.63. ஏன்னா இங்கே பர்சன்டேஜுக்கு 2 0 போயிடும். இப்போ 10ஆல் மட்டும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 157.625 வரும். இப்போ 63ன்றது நமக்கு ஆன்சராக கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, மணிக்கு 48 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் ஒரு பயணத்திற்கு 50 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறது. பயண நேரம் 10 நிமிடங்கள் குறைய வேண்டுமென்றால் வேகம் என்னவாக இருக்க வேண்டும் கேட்குறாங்க. இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்பீடும் டைமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஸ்பீடு வந்து அதிகமானுச்சு அப்படின்னா டைம் வந்து குறையும், ஸ்பீடு கம்மியானால் டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கும். அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 50 நிமிடம் வந்து எடுத்துக்கிறாங்க, 10 நிமிடம் வந்து குறையணும்னு சொல்கிறாங்க. டைமோட ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா T1/T2ஓட ரேஷியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 50 வந்து இருக்குது, இது வந்து 40 மாறணும்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் இருக்கிற ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 5/4. ஓகேவா? இப்போ ஸ்பீடும் டைமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்போது S1/S2 வந்து என்ன ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னா 4:5. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு வந்து இந்த 4 மடங்கு இருக்கிறது தான் வந்து இந்த 48. அப்போ 4 மடங்கு 48 அப்படின்னா 12ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு கிடைக்க போகுது. அப்போ 5 வந்து நம்ம 12ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 60. அப்போ 60 ஸ்பீடில் வந்து நம்ம போனோம் அப்படின்னா 10 நிமிஷத்துக்கு முன்னாடியாகவே போயிடலாம். இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 km/h. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பேருந்து காலை 5 மணிக்கு ஆக்ராவை விட்டு புறப்பட்டு பகல் 12 மணிக்கு டெல்லி வந்தடைகிறது. மற்றொரு பேருந்து காலை 8 மணிக்கு டெல்லியை விட்டு புறப்பட்டு மாலை 3 மணிக்கு ஆக்ராவை வந்து அடைகிறது.
அவை எத்தனை மணிக்கு ஒன்றை ஒன்று எதிர்கொள்கின்றனன்னு கேட்குறாங்க. எந்த இடத்துல வந்து மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 5 மணிக்கு புறப்பட்டு 12 மணிக்கு டெல்லி போகுது. அப்போ மொத்தமாக வந்து ஏ வந்து எடுத்துக்கிட்டது வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 ஹவர்ஸ். இதே மாதிரி பி வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 மணிக்கு புறப்பட்டு 3 மணிக்கு வந்துடுது. இப்போ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா 7 ஹவர்ஸ். ஓகேவா, இப்போ இந்த பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 கிலோமீட்டர்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 1 கிலோமீட்டர் வந்து ஒரு பஸ் போகும். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம் தான் வந்து ஆக்ரா, இந்த இடம் வந்து டெல்லி. ஓகேவா, இப்போது ஃபஸ்ட்டு வந்து 5 மணிக்கு புறப்படுற பேருந்து இங்கே வந்து 8 மணிக்கு புறப்படுது. இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 மணி நேரம். அப்போ 3 மணி நேரத்தில் பேருந்து ஏ வந்து ஒரு 3 கிலோமீட்டர் வந்து போயிருக்கும். ஓகேவா, இப்போ மீதி வந்து 4 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ இந்த 4 கிலோமீட்டரில் ரெண்டுமே வந்து ஈக்குவல் ஸ்பீடு ஈக்குவல் ஹவர்ஸ் வந்து எடுத்துக்கிறதுனால ஈக்குவல் ஸ்பீடாக தான் இருக்கும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த 4 கிலோமீட்டரை வந்து 2 கிலோமீட்டர், இது வந்து ஒரு 2 கிலோமீட்டர், இது வந்து ஒரு 2 கிலோமீட்டர். ஓகேவா, இப்போ இது வந்து 8 மணிக்கு புறப்படுது. அப்போ 2 கிலோமீட்டர் அப்படின்னா 10 மணிக்கு வந்து இங்கே வரும். இது வந்து 5 மணிக்கு வந்து இங்கே இருக்குது, 8 மணிக்கு வந்து இங்கே வரும். அப்போ 10 மணிக்கு வந்து இந்த கிலோமீட்டரில் வந்து சந்திக்கும். இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 AM. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, நிலைநீரில் ஒரு படகின் வேகம் மணிக்கு 13 கிலோமீட்டர் ஆகும். நீரோட்டத்தின் வேகம் மணிக்கு 4 கிலோமீட்டர் என்றால் மேல் நோக்கி 68 கிலோமீட்டர் தூரத்தை படகு கடக்க எவ்வளோ நேரம் எடுத்துக்கொள்ளும் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டில் வாட்டரில் 13 கிலோமீட்ரு, ஸ்பீட் ஆஃப் கரண்ட் வந்து 4. அப்போ வந்து அப்ஸ்ட்ரீமில் வந்து 68 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம்னு ஆகும்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டில் வாட்டரை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கரண்ட்டை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்ஸ்ட்ரீம் கண்டுபிடிக்கிறது, அப்ஸ்ட்ரீம் வந்து 2ஐயும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்ஸ்ட்ரீமோட வேல்யூ கிடைக்கும். 2ஐயும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து டவுன் ஸ்ட்ரீம் கிடைக்கும். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 13 - 4, அப்போது 9 km/h. ஓகேவா, இப்போ இந்த மாதிரி கொஷின்லாம் பார்த்திங்க அப்படின்னா யூனிட்டை வச்சே வந்து ஒரு சில கொஷின்ஸுக்கு வந்து போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஹவர் தான் கேட்குறாங்க. அப்போது ஒரு கிலோமீட்டர் பெர் ஹவரால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா கிலோமீட்டர் அடிஞ்சு ஹவர் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போது 68 கிலோமீட்டரை 9 km/h டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹவர் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா, இப்போ இதை அடித்தோம் அப்படின்னா இதை வந்து கலப்பு பின்னமாக மாற்றினோம் அப்படின்னா 9 7 63, மீதி 5/9. ஓகேவா, இப்போ இதை வந்து 7 மணி நேரம் 5/9 அப்படின்னா இன்ட்டு 60 போட்டோம் அப்படின்னா இதையும் அடித்தோம் அப்படின்னா 3 20. அப்போ 100/3 அப்படின்னா 33 நிமிஷம், 7 hours 33 minutes வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கடிகாரம் வியாழக்கிழமை காலை 4 மணிக்கு சரியான நேரத்திற்கு அமைக்கப்பட்டது. ஒவ்வொரு 3 மணி நேரத்திற்கும் அது 20 வினாடிகள் அதிகரிக்குமானால் வெள்ளிக்கிழமை இரவு 8:30 மணிக்கு எந்த மணி காட்டும்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து வியாழக்கிழமை காலைல 4 மணிக்கு வந்து சரியான டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கும் 20 வினாடி வந்து அதிகரிக்குது. அப்போ வெள்ளிக்கிழமை இரவு 8:30க்கு எந்த மணி காட்டும்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ், எவ்வளோ நேரம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு வந்து வியாழக்கிழமை காலையில் 4 மணிலேருந்து வெள்ளிக்கிழமை காலைல 4 மணி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 24 மணி நேரம். அடுத்தது காலையில் 4 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 12 மணி நேரம். அடுத்தது 4 மணிலேருந்து 8:30 மணி வரையும் பார்த்திங்க அப்படின்னா 4:30 மணி நேரம். இப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 40 மணி நேரம் 30 நிமிஷம் வந்து வருது. ஓகேவா, இப்போ என்ன சொல்கிறாங்க, 3 மணி நேரத்துக்கு 20 செகண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போது 3 ஹவர்ஸுக்கு வந்து 20 செகண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, அப்போது இதை வந்து 13ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 39 ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
39 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 260 செகண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேவா? மீதி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரம் இருக்குது. 3 மணி நேரத்துக்கு 20 செகண்ட் அப்படின்னா 1.5 மணி நேரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 செகண்ட். ஓகேவா? இப்போ 260ஓட ஒரு 10 செகண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா 270 செகண்ட். ஓகேவா? அப்போ 270 செகண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த 270 செகண்ட் அப்படின்னா எத்தனை நிமிஷம் அப்படின்னா 60ஆல் அடித்தோம் அப்படின்னா 4 நிமிஷம் 30 செகண்டு. ஓகேவா? அப்போ 8:30 மணிலேருந்து 4 நிமிஷம் 30 செகண்டை வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் வந்து கிடைக்கும். அப்போ 8 hours 34 minutes 30 seconds. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா x² - 4x + 4b = 0 2 தீர்வுகளை கொண்டிருக்கிறது. பியின் மதிப்பை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ரியல் சொல்யூஷன். இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து ட்ரான்ஸ்லேஷன் வந்து கொஞ்சம் தப்பாக இருக்கும். அதனால் இங்கிலீஷில் நீங்கள் வந்து டேரெக்டாக கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரியல் சொல்யூஷன் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ரியல் சொல்யூஷன் வரணும் அப்படின்னா என்ன கண்டிஷன் அப்படின்னா b² - 4ac வேல்யூ வந்து 0 விட அதிகமாக இருக்கணும், அப்படி இல்லைனா 0 விட ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? இப்போ இந்த 2 கண்டிஷன் வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். இப்போ இந்த செக் பண்ணிவிட்டு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் அதுக்கான ஆன்சர் வந்து நம்ம போட வேண்டியதான். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1, பியோட வேல்யூ வந்துன்னா -4, சியோட வேல்யூ +4b. ஓகேவா? இப்போ b² - 4ac வேல்யூ வந்து b² - 4ac வேல்யூ வந்து > 0 ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இதில் வந்து b² வேல்யூ வந்து 4² 16 -4a ஏவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1, சியோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 4b > 0. ஓகேவா? இப்போ 16 > 16b. இப்போ பியோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 1 விட கம்மி. ஓகேவா? 1 விட கம்மி. ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். இன்னொரு கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா b² - 4ac = 0. இந்த கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா b² வேல்யூ 16 -4 × 1 × 4b = 0. அப்போது 16 = 16b. அப்போ பியோட வேல்யூ 1. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு <1ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ <r = 1ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுதான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். இப்போ இங்கே வந்து ஒரே ஒரு கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனால் போதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா b <1. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா x = 3 - √2 என்றால் 3x² + 2x - 4 மதிப்பை காண்க. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா எக்ஸை வெளியில் எடுத்தோம் அப்படின்னா 3x + 2 - 4. இதை எக்ஸோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 3 - √2. இப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 9 - 3 √2 + 2 - 4. ஓகேவா? இப்போ இது 9ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 11 - 3 √2ன்னு வரும். இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 3 - √2. இப்போ இதை 2ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3 × 11 33 -11 √2. அடுத்தது -9 √2. இதோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 × 2 6. அப்போ 33. இந்த இடத்துல வந்து -4 இருக்குது. இப்போ -4 வந்து போட்டுக்க வேண்டியதான். இப்போ 33 + 2 35 -20 √2. இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சி. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சக்கரத்தின் ஆரம் 7/4 மீட்டர் ஆகும். 22 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து செல்ல சக்கரம் எத்தனை சுழற்சிகள் செய்கிறதுன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி சுற்றுகள் வரும்போது அதுக்கு வந்து நம்ம சுற்றளவு வந்து கண்டுபிடிக்கணும். இப்போது நம்ம வந்து சர்க்குலர் வட்டத்தின் சுற்றளவு பார்த்திங்க அப்படின்னா 2πr. எத்தனை சுழற்சின்றது n. இதோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா
22 கிலோமீட்டர். கிலோமீட்டர் வந்து 1 கிலோமீட்டர் அப்படின்னா 1000 மீட்ரு. அப்போ 22 கிலோமீட்டர் அப்படின்னா 22,000 மீட்டர். ஓகேவா? ஏன்னா வந்து யூனிட் வந்து சேமாக இருக்கணும். இங்கே வந்து மீட்டரில் கொடுத்துருக்காங்க, அதனால் இதையும் வந்து நான் மீட்டரில் மாற்றிக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பையோட வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 7/4ன்னு கொடுத்துருக்காங்க, இன்ட்டு n. இதோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 22,000. ஓகேவா? இப்போ இந்த 7க்கு இந்த 7 கேன்சல் ஆயிரும், இந்த 22க்கு இந்த 22 கேன்சல் ஆயிரும், 1000. அப்போ இதையும் அடித்தோம் அப்படின்னா 2. அப்போ என்னோடய வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2000. அப்போ 2000 சுழற்சிகள் வந்து சுழலும். இப்போ என்ன ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2000. அடுத்த கொஸ்டின், 6 ஆரமுள்ள கோளம் மற்றும் 6 ஆரம் 2r உயரம் கொண்ட உருளையின் கன அளவிற்கு இடையான விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து கோளத்தின் கன அளவு அப்படின்னா 4/3 πr³. அடுத்தது உருளையின் கன அளவு அப்படின்னா πr²h. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பைக்கு பை கேன்சல் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல வந்து r³ இருக்குது, இதில் ஹச்சோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2rன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது r² × 2r அப்படின்னா 2r³. இங்கே வந்து 4/3 r³. இப்போ r³க்கு r³ கேன்சல் ஆயிரும். இது அடித்தோம் அப்படின்னா 2, 2/3. ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2:3. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வழக்கமான பலகோணத்தின் உட்புற கோணம் 150 டிகிரி என்றால் அந்த பலகோணம் ஒரு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இன்டீரியர் ஆங்கிள் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ரெண்டையுமே ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 180 டிகிரி வந்து கிடைக்கும். ஓகேவா? அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டீரியர் ஆங்கிள் வந்து 150ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 30. எக்ஸ்டீரியர் ஆங்கிளோட வேல்யூ வந்து 30. ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 360 / எக்ஸ்டீரியர் ஆங்கிள். எக்ஸ்டீரியர் ஆங்கிளோட வேல்யூ வந்து 30ன்றது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 360/30. இதை அடித்தோம் அப்படின்னா 12. 12 பக்கம் இருக்கிற கோணத்தோட பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பன்னீர் கோணம்னு தமிழில் கொடுத்துருக்காங்க டேரெக்டாக. அப்போ இதை வந்து டேரெக்டாக அடிச்சிடலாம். இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு கோணத்துக்கும் வந்து என்னென்ன நேம் வரும் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த நேம் தெரிஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 10க்குள்ளேயே எல்லாம் வந்துடுது. அப்போ 12ன்றது இது டேரெக்டாக சொல்லிடலாம் நம்ம. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, இஃப் 0 <θ ≤ 90, இதில் டீட்டாவோட வேல்யூ என்னன்றது கேட்குறாங்க. cos² θ - 3 cos θ + 2 = 2 sin² θ. இந்த மாதிரி கொஷினில் இந்த ஈக்குவல் டு வேல்யூ கொடுத்து அதே ஆப்ஷனில் வந்திருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 90 வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா cos 90யோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 0. அடுத்தது 0 + 2. sin² 90யோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 1. 2 × 1 2. அப்போ 2 = 2. 2 ஈக்குவல் ஆகிடுது. இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 90ன்றது சொல்லிடலாம். இந்த மாதிரி டீட்டாவோட வேல்யூ வந்து கொடுத்து அதே வேல்யூ வந்து கீழே வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் அடுத்த டீட்டாவை வந்து போட்டு பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, sin 120 sin 240 sin 270 மதிப்பை கண்டறியன்னு கேட்குறாங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டினுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எந்த குவார்ட்டரில் வருதுன்னு பார்த்துட்டு அந்த சைன் வந்து இருக்கான்றதை நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ sin 120 அப்படின்னா 90 + θ, இது வந்து 90 + θ. இது இந்த குவார்ட்டர் செகண்ட் குவார்ட்டரில் வந்து சைன் வந்து பாசிட்டிவாக வரும். அப்போ பாசிட்டிவ். ஓகேவா? sin 240 sin 240ங்கிறது தேர்ட் குவார்ட்டரில் வரும். அப்போ அதோட வேல்யூ வந்து நெகட்டிவ். அடுத்தது sin 270 அதோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ். அப்போ இதை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் வந்து சியும் டியும் வந்து கிடையாது. ஓகேவா? மீதி இருக்க 2 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆன்சர் வந்து கிடைக்கும். அடுத்தது 90 270 90 - θ 270 - θ 270 + θ 90 + θ. இந்த மாதிரி 90 270 வந்தது அப்படின்னா அது வந்து sin θன்றது cos θவாக மாறும். cosecant θ அப்படின்னா secant θவாக மாறும். tan θ அப்படின்னா cot θவாக வந்து மாறும். ஓகேவா?
இப்போ இதே வந்து 180 + θ 180 - θ 360 + θ 360 - θ இதிலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஓகேவா? அந்த குவாட்ரனில் அதோட வேல்யூ வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்றது நம்ம செக் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து sin 120 வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா sin 120 வந்து sin 180 - 180 - 16 எழுதலாம். ஓகேவா? இதே மாதிரி sin 240 வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா sin 240 வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா sin 180 + 16 எழுதலாம். ஓகேவா? அடுத்து sin 270 பார்த்தீங்க அப்படின்னா 180 + 19 எழுதலாம். ஓகேவா? இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா 180ல் வந்தது அப்படின்னா அது வந்து வேல்யூஸ் வந்து மாறாதுன்னு சொல்லியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து sin 60யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா போதும். sin 60 sin 60 sin 90. sin 60யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா √3/2, sin 60யோட வேல்யூ √3/2, sin 90யோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3/4. ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3/4. இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாடல் தான். என்னென்னா இந்த இடத்துல வந்து பையோட வேல்யூ வச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா sin 3/4, sin π/4, sin 5/4, sin 7/4 இதோட வேல்யூ வந்து கேட்குறாங்க. இப்போ π/4 அப்படின்னா என்ன வேல்யூ அப்படின்னா 45 டிகிரி. ஓகேவா? இப்போ பைனா 180, அதை 4 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 45. அப்போ sin π/4ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா sin 45. அடுத்தது 3/4 அப்படின்னா sin 135. 90 வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி sin π/4 அப்படின்னா sin 5/4 அப்படின்னா இதுலேருந்து 90 இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா 225. அடுத்தது 7π/4 அப்படின்னா sin 315. ஓகேவா? இப்போ இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா sin 90 - 45 எழுதலாம். sin 90 + 45 எழுதலாம். அடுத்தது sin 225 வந்து sin 180 + 45 எழுதலாம். அடுத்தது sin 315 வந்து sin 360 - 45 எழுதலாம். இப்போது 90க்கும் 270க்கும் வந்து அதோட வேல்யூஸ் வந்து அதோட காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து மாறும்னு சொல்லியிருந்தேன். இப்போ சைன் வந்து 90 - 45 அப்படின்னா அதோட வேல்யூ வந்து cos 45. 90 - 45 அப்படின்னா ஃபஸ்ட் குவாட்ரனில் வந்து எல்லாமே பாசிட்டிவ், அதனால் ப்ளஸ் வந்துடும். அடுத்தது sin 135. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் வந்து 90 ப்ளஸில் வருது. அப்போ வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பேர் வந்து மாறும் cos 45. ஓகேவா? செகண்ட் குவாட்ரனில் சைனோட வேல்யூ வந்து பாசிட்டிவ், அதனால் ப்ளஸ் 45 ப்ளஸ் cos 45. அடுத்தது 180 + 45. 180ல் வந்து அதோட வேல்யூஸ் வந்து மாறாது. அப்போ sin 45. ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்டு குவாட்ரனில் வந்து அதோட வேல்யூ வந்து மைனஸு, அப்போ மைனஸ் sin 45. இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா sin 360 - 45 அப்படின்னா சேம் sin 45 தான் வரும். இது வந்து ஃபோர்த் குவாட்ரனில் இருக்கிறதுனால அதோட வேல்யூ வந்து மைனஸ். இப்போ இதோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா cos 45ஓட வேல்யூ வந்து 1/√2 தான். cos 45ஓட வேல்யூ வந்து 1/√2, sin 45ஓட வேல்யூ 1/√2. அப்போ மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 1/√2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். இப்போ மைனஸும் ப்ளஸ் ஆகிரும். அப்போ வந்து நமக்கு ப்ளஸில் தான் வந்து ஆன்சர் கிடைக்க போகுது. அப்போ பார்த்திங்க அப்படின்னா 1/√2 1/√2 1/√2 1/√2 மொத்தம் வந்து 4 1/√2. இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா √2 மல்டிப்ளை பண்ணோன்னா 2, இதை மல்டிப்ளை பண்ணால் 2. இப்போ 2 × 2 4. இப்போ 1/4 இதுக்கான ஆன்சர். டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 கொஸ்டினுக்கு சொல்யூஷன் வந்து இந்த இதில் கொடுத்தாச்சு.
இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கான்செப்ட் வருதோ அதை வந்து நீங்கள் நல்லா வந்து பார்த்துக்கிட்டு கொஷின்ஸ் வந்து நல்லா சால்வ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.